எபிரேய மொழியில நம்ம இப்போ பெண்பால் வார்த்தையிலிருந்து பன்மை சொல்ல நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். பன்மை சொல், ஒருமை சொல். இந்த 2 காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஒருமை சொல் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. நம்ம அதை குறித்து முதல்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நோவாட்ட சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணு. கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை பண்ணுவாயாக. ஒரு பேழை. பேழைக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க? தேபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேபா அப்படின்னா பேழை. இதில் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா தாவ் பெத் ஹே இருக்கும். இது ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். ஏன்னா கடைசியில் எழுத முடியுது, ஹேல முடியுது. அதனால இது பெண்பால் வார்த்தை. ஒரு பேழை அப்படின்னு வரும்போது இந்த ஹேக்கு பதிலாக என்ன வந்துடும்? தாவ் வந்துடும். ஹேக்கு பதிலாக என்ன வரும்? தாவ். அப்போ இது எப்படி உச்சரிக்கணும் நீங்கள்? தேபா அப்படிங்கிறது தேபேத் அப்படின்னு சொல்லி ஆயிரும். தேபேத் அப்படின்னா ஒரு பேழை. ஒரு பேழை தேபேத். கடைசியில் அந்த தா வந்துச்சுன்னா ஒன்று அப்படிங்கிறதுக்காக அது என்ன செய்யும்? அப்படி வரும். தேபா தேபேத். இப்போ இந்த தேபேத் அப்படிங்கிறதுக்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம். இதில் தாவ் பெத் இந்த 2 எழுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவுனுடைய வேல்யூ எத்தனை? 400. பெத்தனுடைய வேல்யூ எத்தனை? 2. ஸோ 2 சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 402. இந்த 402 வேல்யூ வந்து யாருடைய வேல்யூ அப்படின்னா யெகோஷுவாவினுடைய பெயரின் லக்கம். யெகோஷுவாவின் பெயரின் லக்கம் வந்து 402. அப்போ தாவ் பெத்து அது 2 சேர்த்திங்கன்னா அது யெகோஷுவாவை குறிக்குது. அடுத்தப்பில் ஒரு தாவ் இருக்குது. இது என்னது? ஏன்ஷியன் ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா அது சிலுவை அடையாளம், கிராஸ். சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவா தான் பேழை. சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவா தான் யாரு? பேழை. இது தெபேத் அப்படின்னு வரும்போது அதனுடைய டீகோடிங்கில் யெகோஷுவா, சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவா தான் யாரு? பேழை. இப்போ அடுத்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். பாவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கெத்தா. அதில் 3 எழுத்தா வரும். ஹெத் டெட் ஆலஃப். அது கூட நீங்கள் ஹே சேர்த்தீங்கன்னா கெத்தாஹ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலிக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க? கெத்தாஹ். கடைசியில் ஹே வரும். இது ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். ஏன்னா கடைசியில் எதில் முடியுது? ஹேல முடியுது. ஒரு பலி அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ இது எப்படி மாறும்? ஹேக்கு பதிலாக என்ன மாற்ற வேண்டியிருக்கும்? தாவாயிரும். அதாவது கெத்தாத் அப்படின்னு சொல்லி வரும். கெத்தாத் அப்படின்னு சொல்லி வரும். கெத்தாத் அப்படின்னா ஒரு பாவ நிவாரண பலி. எ சின் ஆஃபரிங், ஒன் சின் ஆஃபரிங். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கெத்தாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தாவ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தாவ் வந்து என்னது? சிலுவையை குறி. கடைசி எழுத்து என்னது? தாவ். சிலுவை குறிக்குது. அடுத்த மிச்ச 3 எழுத்து என்னது? கெத்தா. கெத்தான் என்னது? பாவம். கர்த்தர் பாவத்தை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? அரைஞ்சிட்டார். பாவத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டார். நம்மளை பாவங்களை அவர் கழுவிட்டார். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால தான் நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு. யெகோஷுவா மேசியாவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். சிலுவையில் அவர் அரைஞ்சிட்டார். சர்ப்பத்தின் வல்லமை அவர் முறித்து போட்டார். கெத்தாக்குள்ள என்ன இருக்குது? சர்ப்பத்தின் வல்லமை. சிலுவையில் சர்ப்பத்தின் வல்லமை அது முறிக்கப்படுது. அதனுடைய தலை நசுக்கப்படுது அங்கே. ஸோ இதுதான் கெத்தாத். கடைசியில் என்ன இருக்குது? தாவில் வந்து முடியும். ஒன்று சிங்குலர், சிங்குலர் ஃபெமினின் அப்படின்னு வரும்போது கடைசியில் எதில் முடியும்? தாவில் தான் என்ன செய்ய முடியும். 3வது உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ராணி. ராணிக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வீங்க? மால்கா. கடைசி எழுத்துனது ஹே. ஒரு ராணி அப்படின்னு வரும்போது மால்கேத். மால்கேத் அப்படின்னா அது அர்த்தம் என்னது? ஒரு ராணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன் குயின், எ குயின். ஓகே. ஸோ தாவுந்து என்னது? சிலுவை. அடுத்த 3 எழுத்து என்னது? ராஜா. மெலேக்னா என்னது? ராஜா. நம்ம ராஜா யார்? யெகோஷுவா தான் நம்ம ராஜா. அவர் நமக்காக, ராணிக்காக அவர் என்ன செய்யறார்? சிலுவையில் ஒரே ஒரு ராணி தான்,
அந்த ராணிக்காக அவர் சிலுவையில் என்ன செய்கிறார்? தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். மால்கேத், லாஸ்ட்ல தா வரும். ஸோ ஒருமை சொல்ல மாற்றணும் அப்படின்னா, அதாவது வெறும் பெண்பாலுக்கு தான் அப்படி. பெண்பால் சொல்ல வார்த்தையை ஒருமை சொல்ல காமிக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த ஹேக்கு பதிலாக என்ன போடணும்? தாவ் போடணும். ஹேக்கு பதிலாக தாவ் போடணும். இது வந்து கிராமர். ஏன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, யூத ஜனங்களுக்கு. ஆனால் டீகோடிங்கில் வரும்போது தான் அதில் இருக்கிற சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த வார்த்தையே நம்மளுக்கு சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணுது. இப்போ அந்த வார்த்தையே நம்மளுக்கு சுவிசேஷமாக இருக்குது பாருங்க. இது வந்து பெண்பாலில் ஒருமை சொல்ல நம்ம பார்த்தோம். இப்போ பன்மை சொல்ல நம்ம பார்க்கலாம். எபிரேய மொழியில் பெண்பால பன்மை சொல்ல எப்படி எழுதணும்? பெண்பால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்று ஹே இருக்கணும், அல்லட்டு என்ன இருக்கணும்? தாவ். கடைசி லெட்டர் ஹேயா இருந்தால் அதை பன்மை சொல்ல மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஹேக்கு பதிலாக வாவ் தாவ் போடணும். வாவ் தாவ், அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஓத் அப்படின்னு சொல்லி வரும். உச்சரிப்பு எப்படி வரும்? ஓத்துன்னு சொல்லி வரும். OTH, ஓத். இப்போ நம்ம ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். முதல் உதாரணம் மெனோரா. மெனோரா ஸ்பெல்லிங் 5 ஸ்பெல்லிங் இருக்குது. கடைசி எழுத்து என்னது? ஹே. அப்போ இது என்ன சொல்லு? இது பெண்பால். இந்த வார்த்தை வந்து பெண்பால். இதை பன்மை சொல்ல மாற்றணும் அப்படின்னா ஹே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன போடணும்? வாவ் தாவ் என்ன செய்யணும்? போடணும். ஹே எடுத்துட்டு வாவ் தாவ் போட்டிங்கன்னா அது என்னது? பன்மை சொல்ல என்ன செய்யும்? மாறும். அதாவது மெனோரா அப்படிங்கிறது மெனோரோத் அப்படின்னு சொல்லி வரும். மெனரோத் அப்படின்னா குத்து விளக்குகள் அப்படின்னு சொல்லி வரும். கேண்டில் ஸ்டிக்ஸ். மெனோரோத் அப்படின்னு சொல்லி வரும். மெனோரா இது வந்து என்னது? பன்மை சொல்ல வரும்போது என்ன வரும்? மெனோரோத் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். தோரா. கடைசியில் எந்த இடத்துல முடியுது? ஹேனா. அப்போ இது என்ன வார்த்தை? பெண்பால் வார்த்தை. இதை பன்மை சொல்ல மாற்றணும்னா ஹேக்கு பதிலாக என்ன போடணும்? வாவ் தாவ் போடணும். அதாவது ஓத் அப்படிங்கிற எழுத்தை போடணும். அப்போ இந்த தோரா பன்மை சொல்ல வரும்போது என்ன வந்துடும்? தோரோத் அப்படின்னு சொல்லி வரும். தோரோத் அப்படின்னா லாஸ் அப்படின்னு சொல்லி வரும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். பன்மை சொல்ல மாறிடும். ஸோ ஃபெமினின் ஜெண்டர் ஒருமை சொல்ல மாற்றணும்னா ஹே வந்து தாவா மாறும். பன்மை சொல்ல மாற்றணும்னா ஹே வந்து என்னதான் மாறிடும்? வாவ் தாவா என்ன செய்யும்? மாறும். மூணாவது ராணி. ராணிக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? மால்கா. கடைசியில் என்னது? ஹே வருது. ஹே வந்ததுனால இது என்ன சொல்? பெண்பால். இது பெண்பால் வந்துடும். இந்த வார்த்தை வந்து பெண்பால் வார்த்தை. ஸோ ஒரு ராணிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? மால்கேத் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மால்கேத். கடைசியில் தாவ் மட்டும்தான் வரும். ஹேக்கு பதிலாக தாவ் வந்துச்சுன்னா அது ஒருமை சொல். பன்மை சொல்ல மாற்றோம்னா ஹேக்கு பதிலாக என்ன போடணும்? வாவ் தாவ் போடணும். அதாவது மல்கோத் அப்படின்னா ராணிகள் அப்படின்னு சொல்லி வரும். கடைசியில் வாவ் தாவ் என்ன செய்யணும்? போடணும். ஸோ இப்படி ஒரு பெண்பால் வார்த்தையை அதை ஒருமை சொல்ல போடுறதுக்கு ஹேக்கு பதிலாக தாவ் போடணும். அதை பன்மை சொல்ல மாற்றுறதுக்கு ஹேக்கு பதிலாக என்ன செய்யணும்? வாவ் தாவ் போடணும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஓத் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஸோ இது வந்து பெண்பாலுடைய அந்த ஒருமை சொல் பன்மை சொல்லுக்கு நம்ம உதாரணத்தை பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஆண்பாலை குறித்து நம்ம பார்க்கலாம்.